யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கடந்த சில வாரங்களாக தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்றும், நம்முடைய பயங்கள் எல்லாம் எப்படி தேவன் நீக்கி பயமில்லாத மனிதர்களாக நம்மை மாற்றுகிறார் என்றும் நிறைய விஷயங்களை தியானிக்கக்கூடிய கிருபை தேவன் நமக்கு செய்தார். பயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே பயம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பயத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்று நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அதற்கான வழிகளை அதை நமக்கு சொல்லுகிறது. பயமில்லாத மனிதர்களாக, தைரியமுள்ள மனிதர்களாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் சித்தமுமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட பயமில்லாத மனிதர்களாக? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது எப்படிப்பட்ட மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழும்படியாகத்தான் நம்மை பற்றி தேவன் விரும்புகிறார். அவருடைய விருப்பம் அதுதான் நம்மை பற்றி. இந்த யோசுவா என்பவர் யார்? மோசேக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக, நடத்திப்புக்காரனாக ஏற்படுத்தப்பட்டதான ஒரு மனிதன் இந்த யோசுவா. இந்த யோசுவாவை குறித்து யாத்திராகமத்தில் 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அமலேக்கியரோடே இஸ்ரவேல் புத்திரருக்கு யுத்தம் உண்டான போது வனாந்தரத்தில் மோசே தன் கைகளை உயர்த்தி நின்று கொண்டிருந்தான். ஆரோனும் ஊரோனுடைய கைகளை தாங்கினார்கள். யோசுவா அமலேக்கியரோட யுத்தம் செய்து கொண்டிருந்தான். யுத்தம் செய்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. 2வது இந்த யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தோடு ஒட்டி கொண்டிருந்தது அவருடைய வாழ்க்கை. அந்த கூடாரத்தை விட்டு பிரியாமல் அவன் அங்கேயே தங்கி இருந்தான் என்று நாம் அவனை குறித்து வாசிக்கிறோம். என்னாகும் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 12 பேரை வேவுக்காரராக அனுப்பினதான அந்த வேலையில் அது அங்கே சென்ற 12 பேரில் யோசுவாவும் அங்கே செல்லுகிறார் வேவு பார்க்கும்படியா. 10 பேர் அங்கே துர்ச்செய்தியை கொடுத்த போது 2 பேர் விசுவாச வார்த்தையை பேசினாங்க. அந்த 2 பேரில் ஒருவர் யோசுவா. தேவன் ஏற்ற வேளையில் மோசேயினுடைய காலத்துக்கு பிற்பாடு யோசுவாவை அவர்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். பதவி கொடுத்து அவனை தலைவனாக அவர் ஏற்படுத்தலை. அவன் என்ன செய்ய வேண்டும் என்கிறதான சில விஷயங்களை இங்கே தேவன் அவனுக்கு போதித்து கொடுக்கிறார். தலைவன்றது போஸ்டிங் கிடையாது, அது ஒரு செயல்பாடு, அது ஒரு பதவி அல்ல, அது ஒரு செயல். அந்த செயல் இல்லாவிட்டால் மரியாதையே கிடையாது, அதுக்கு தேவையே இல்லை அந்த பதவி. ஆட்சியாளர்களும் அதே மாதிரி தான். அந்த பதவியினுடைய தன்மை என்னவோ, நேச்சர் என்னவோ, அதனுடைய செயல்பாடு என்னவோ, அது அங்கே இல்லாவிட்டால் பிரயோஜனமே இல்லை. யோசுவாவிடம் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும்போது தேவன் சொல்கிறாரு, கலங்காதே, திகையாதே. சேர் கிடச்சா போதும், அதை நான் உட்காந்துக்குவேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டென்ஷன்லாம் வராது. அவங்களுக்கு சீட்டு தான் பிரச்சனை. ஆனால் யோசுவாவுக்கு பதவி பிரச்சனை இல்லை, அந்த பணியை நாம்
எப்படி செய்து முடிக்க போகிறோம்? அதனால்தான் தேவன் சொல்லுகிறார் அவரை பார்த்து, கலங்காதே, திகையாதே, பலங்கொண்டு திடமனதாயிரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த போராட்டத்தில் நீ ஜெயிக்கும்படியாக உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னோட கூட நான் இருக்கிறேன். சோர்ந்து போயிருக்கிற அந்த மனதுக்கு, கலங்கி இருக்கிற அந்த மனதுக்கு, அந்த இருதயத்தில் இருக்கிற சோர்வுகளை நீக்கி அங்கே ஒரு எனர்ஜியை கொடுத்து சொல்கிறாரு, பலம் கொண்டு திடமனதாக இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். சாதாரண விஷயமா இது? ஒரு 10 ஏக்கர் லேண்ட் அவங்க கையில் கொடுத்துட்டு ஒரு 200 ஏழைகளை கொண்டு வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்கன்னு உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா என்னாகும் தெரியுமா? எல்லாரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 10 குடும்பங்களுக்கு பிரித்து கொடுக்க சொல்லலை, 200 குடும்பங்களுக்கு பிரித்து கொடுக்க சொல்லலை, 6 லட்சம் குடும்பங்களுக்கு பிரித்து கொடுக்க சொல்லுகிறார். ஒரு தேசத்தை, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது சாதாரண தேசம் இல்லை, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த ஜனங்க சாதாரணமான ஜனங்க கிடையாதுங்க. சாப்பாட்டுக்கு என்ன பிரச்சனை பண்ணாங்க இவங்க? தண்ணிக்கு என்ன பிரச்சனை பண்ணாங்க? தண்ணியில் பிரச்சனை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை, இறைச்சிக்கு பிரச்சனை. இப்போ அசையா சொத்து கிடைக்க போகுது. அசைகிற சொத்துக்களுக்கே போராடின ஜனங்க அசையா சொத்துக்களுக்கு என்ன செய்வாங்க சற்று யோசித்து பாருங்க. இவர்களுக்கு நீ பங்கிட்டு கொடுப்பாய். இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஞானம் வேணும், இதற்கு பலன் வேணும், இதற்கு கிருபை வேணும், இதுக்கு பொறுமை வேணும், தைரியம் வேணும். உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய உடன்படிக்கை, அவருடைய கற்பனைகள், அவருடைய நீதி நியாயங்கள், அவருடைய வழிமுறைகள், அவருடைய திட்டங்கள். அந்த வார்த்தைகளின்படி செய்ய கவனமாக இருக்கும்படி, வாசிக்க கவனமாக இருக்கும்படி கிடையாது, இதன்படி செய்ய கவனமாக இருக்கும்படி மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம், நீ எதிலெல்லாம் முயற்சி எடுக்கிறாயோ அந்த எல்லா இடங்களிலும் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி, அதில் நீ வெற்றி உள்ளவனாய் நடந்து கொள்ளும்படி. ஒரு விஷயத்தை செய்கிறது முக்கியம் இல்லை, வெற்றி எடுக்கணும். அதில் வெற்றி எடுக்கும்படியாக நியாயப்பிரமாண வார்த்தைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நீ செழிப்பாய். இந்த வார்த்தைகளை நீ வாயினால் அறிக்கை செய்து பேசி இதில் செய்ய நீ கவனமாக இருக்கும்போது நீ செழிப்பாய், புத்திமானாக நடந்து கொள்ளுவாய், வெற்றியாளனாக நீ மாறுவாய். இந்த வார்த்தையில் நாம் வைக்கிறதான அந்த நாட்டம், இந்த வார்த்தைக்கு நாம் கொடுக்கிறதான மரியாதை, நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்புகளை எல்லாம் செய்து பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடித்து அதில் வெற்றியாளர்களாக சிறக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தாவீது இங்கே நியாயப்பிரமாண புஸ்தகம்னு சொல்லலை, கர்த்தருடைய வேதம். தாவீது காலத்தில் எந்த வேதம் இருந்தது? தாவீது காலங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய புஸ்தகம் தாவீதுக்கு கிடையாது. எதில் பிரியமாக இருக்கிறார்? தேவனுடைய பேசுதலிலே அவர் பிரியமாக இருக்கிறார். அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல, நேரடியான தேவனுடைய பேசுதலிலே அவர் பிரியமாக இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் நுழைவதற்கு தகுதி இல்லாதவர், மகாபிரசலத்திற்குள்ளே பிரவேசிக்க தகுதி இல்லாதவர், உரிமை அவருக்கு இல்லை. பிரமாணமும் மதமும் பாரம்பரியங்களும் தேவனை தூரமாக வச்சிருந்தது அவருக்கு. ஆனால் கிருபையும் இரக்கமும் அன்பும் அவரை தேவனோடு நெருக்கமாக வைத்திருந்தது. தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்க, இரவும் பகலும் அதிலே பற்றாக இருக்கிறான், அதிலே பிரியமாக இருக்கிறான். நம்ம வசனங்களை வாசிக்கிறவங்கல்ல, அதில் பிரியமாக இருக்கிறவங்க. நம் வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம், பேசுதலால் நாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம்.
இந்த தியானமாக இருக்கிறதுன்னு சொல்கிறது என்ன? முணுமுணுப்பது. எதை முணுமுணுக்கிறோம்? எது நம்ம அதிகமாக தாக்குதலுக்குள்ளாக்கினதோ, எது நம் இருதயத்தை அதிகமாக பாதித்ததோ, நம் மனதை டார்ச்சர் செய்கிறதோ, அதை பேசாமல் நம்மால் சொல்லிடணும். சொல்லனா இருதயம் வெடிச்சிடும். அதை சொல்லிடணும். சொன்னாதான் நிம்மதி. அந்த தியானமாகவே இருக்கிறோம். நீங்கள் எதை தியானமாக வச்சுருக்கிறீங்களோ, எது நம்ம அதிகமாக அழுத்தினதோ, எது நமக்கு அதிகமான பாதிப்பை உண்டாக்கினதோ அதை நாம் பேசுகிறோம். கன்ஃபெஷன்ன்றது புக்கு வச்சு வாசிக்கிறது கிடையாது. புக்கை பார்த்து வாசிக்கிறது இல்லை அறிக்கை. தாக்கத்தினால் வாசிப்பதே அறிக்கை. தாக்கப்பட்டு பேசுகிறோம். வசனம் நம்மை தாக்குகிறது. அது நமக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அது நமக்குள்ள உண்டாக்குது. வசனத்தினால உணர்வடைகிறோம், குத்தப்படுகிறோம், சந்தோஷம் அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், எழுச்சி அடைகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அதனால் நிரம்பி இருக்கிறோம். அது நம்மை தாக்குதலுக்கு உள்ளாக்கி வாய் வழியாய் புறப்பட்டு வெளியே வருகிறது. நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. மனப்பாடமாக செய்வதும் அறிக்கை கிடையாது. நாம் பிரியமாக இருக்கிறோம் கர்த்தருடைய வசனத்தில். அந்த வசனம் நம்மை ஒரு தாக்குதலுக்குள்ளாக்குகிறது. கர்த்தருடைய பேசுதல் நம்மை தாக்குகிறது. அந்த தாக்குதலுக்கு பிற்பாடு நம் இருதயம் அதனால் நிரம்புகிறது. நிரம்பி நமக்குள்ளே கலந்து வாயை திறந்தாலே அதான் வெளியே வருகிறது. இதான் தியானம். உட்கார்ந்து கொண்டு அப்படியே எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே மனதை மேல் நோக்கி எடுப்பது கிடையாது தியானம். முணுமுணுக்கிறது தான் தியானம். எதை முணுமுணுக்கிறது? பாரம்பரியத்தை முணுமுணுக்கிறது கிடையாது. பட்டியல் போட்டு முணுமுணுக்கிறது கிடையாது. எது உங்களுக்குள்ளே தாக்கத்தை உண்டாக்கினதோ அதை முணுமுணுப்பது. எந்த அளவுக்கு தாக்கப்பட்டோமோ அந்த அளவுக்கு முணுமுணுக்க முடியும் நம்மளால. அவன் எவன் வேதத்திலே பிரியமாயிருந்து அதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறானே, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிறான். தண்ணீர் பாய்ந்து ஓடுகிறதான நீர்வளம் உள்ள இடத்திலே அவன் நடப்பட்டு இருக்கிறான். இந்த நீரினுடைய அந்த ஆசீர்வாதம், அதில் இருக்கிற எல்லா பலனும் எல்லா சத்துக்களும் இந்த செடிக்குள்ளே பாய்ந்து ஓடி கொண்டிருக்கிறது. தன் காலத்தில் தன் கனியை தந்து இந்த உலகத்தில் வாழும்படியாக உங்களுக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு காலம் உண்டு. எனக்கு ஒரு காலம் இந்த உலகத்தில், நான் குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் வாழும்படியாக நான் உலகத்தை வைக்கப்பட்டிருக்கிறேன். நமக்கு ஒரு காலம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய எண்ணம் என்ன? இந்த காலம் முடிவதற்குள்ளே நான் பயனற்று போய்விடுவேனா? என்னுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போய்விடுமா? எந்த பலனும் இல்லாமல் வீணா என் வாழ்க்கை போய்விடுமா? எந்த நோக்கத்துக்காக உலகத்தில் நீங்கள் தேவனால் படைக்கப்பட்டீர்களோ அந்த கனியை நீங்கள் நிச்சயமாக தருவீர்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிறீர்கள். இரவும் பகலத்தில் தியானமாக இருக்கிறீங்க. உங்கள் காலத்தில் நீங்கள் கொடுக்கின்ற கனியை நீங்கள் தருவீர்கள். நான் ஏன் பிறந்தனோ இந்த உலகத்தில், அந்த நோக்கத்தை நான் சாவதற்குள் நிறைவேற்றி முடிக்க எனக்கு தேவன் உதவி செய்வார். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் எந்த முயற்சியில் இறங்கினாலும் அதில் வெற்றி எடுப்பான். அது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி. சில வியாபாரங்களை தொடங்குறாங்க, சில புதிய வேலைகளுக்கு செல்கிறாங்க, புதிய முயற்சியில் இறங்குறாங்க, ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எந்த முயற்சியில் இறங்கினாலும், அவங்க எதை செய்தாலும் தொட்டதெல்லாம் தேவன் துலங்க பண்ணுவார்.